ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் திணை மாவை வச்சு ரொம்ப சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம திணையில் தான் செஞ்சுருக்கோன்றதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். திணை மாவு இப்போலாம் ஈஸியாக கடையிலே கிடைக்குது. நம்ம அதை வாங்கி ஈஸியாக வீட்டிலையே டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1/4 கப் பொட்டுக்கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல பவுடராக கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் மேலே இந்த சலிக்கிற கரண்டியை வச்சுட்டு இதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு, அது கூட 1/4 கப் அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு திணை மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணெய் நல்லா சாஃப்ட் ஆக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். அந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம சேர்த்த வெண்ணெய் மாவு ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் இந்த 3 ஓட்டை உள்ள அச்சு தான் பிழிய போகிறேன். இதை முறுக்கு உலக்கில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா எடுத்து இந்த முறுக்கு உலக்குள்ளே வச்சு மூடிடலாம். முறுக்கு பிழியறதுக்கு நீங்கள் வாழை இலையோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட், இந்த பேக்கிங் ஷீட் இருக்குல்ல, பட்டர் பேப்பர், அது இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம முறுக்கை பிழிஞ்சோம்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி முறுக்கை போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முறுக்கை பிழிஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி அகலமான ஒரு கரண்டியில் பிழிஞ்சிக்க போகிறேன். ரொம்ப பெரிய பெரிய முறுக்காக இல்லாமல் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக தான் நான் போட போகிறேன். இப்போ முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 முறுக்கு பிழிஞ்சு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இது 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கோட கலரும் லேசாக மாறி இருக்கு. 2 பக்கமே நல்லா வெந்து அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்குகளாக பிழிஞ்சு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா முறுக்கையுமே போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சுவையான ரொம்ப மொறுமொறுப்பான திணை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.